சங்கீதம் அதிகாரம் 17 வசனம் 7. உம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்களினின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து இரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றாய் நம்ம பார்க்க போகிறோம். உம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்களினின்று. ஏசப்பாவை நீங்கள் நம்பி இருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிற அவர்களிடத்து நின்று இயேசுவை நம்பி இருக்கிற உங்களை அவர் தம்முடைய வலது கரத்தினால தப்புவித்து உங்களை ரட்சிக்கிறாராம். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கா? இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தான். நீங்கள் இருக்கிற இடங்களில், நீங்கள் இருக்கிற வீட்டில், நீங்கள் படிக்கிற ஸ்கூல்ஸ், காலேஜஸில் உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி இருக்கிறாங்க. நீங்கள் அவங்க உங்களை விரோதிக்கிற மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணலை. ஆனால் உங்களுக்கே தெரியல அவங்க ஏன் உங்களை விரோதிக்கிறாங்க, விரோதமாய் பார்க்குறாங்க. உங்களை பற்றி மற்றவர்களிடத்துல தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாது, ஆனால் இவங்க அப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு உங்களை பற்றி மற்றவர்களிடத்துல சொல்கிறாங்க. ஒரே வீட்டில் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. உங்களை பற்றி ஒரு கூட்டமாய் கூடி பேசுகிறாங்க, உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, நீங்கள் தனிமைப்படுத்தப்படுறீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்களில் நின்று நான் உன்னை விடுவிப்பேன், என் வலது கரத்தினால் உன்னை நான் ரட்சிப்பேன் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாங்க. உன்னை நான் தப்புவிப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமாங்க, சீக்கிரத்தில் ஒரு விடுதலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உம்முடைய அதிசயமான கிருபையை என் வாழ்க்கையில் விளங்க பண்ணுங்கப்பான்னு சொல்கிறீங்களா? இந்த அனுபவத்தின் வழியாய் போகிறவங்க இந்த வார்த்தையை தயவு செஞ்சு சொல்லிகிட்டே இருங்க. வார்த்தையை பைபிளில் எடுத்து இந்த வார்த்தையின் மேலே கை வச்சு, அப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நான் உண்மையிலே இந்த தவறுகள் பண்ணலை, ஆனால் என் மேலே பொய்யாய் குற்றம் சாட்டுறாங்க, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா, உம்முடைய வலது கரத்தினால என்னை தப்பு வச்சிருங்கப்பா, என்னை ரட்சிச்சிருங்கப்பா. உண்மையாய் கேட்குறீங்களா? கர்த்தருடைய வலது கரம் உங்களை தப்புவிக்கிறது. உங்களை அந்த இடத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். உங்கள் அதிசயமான கிருபையை என் வாழ்க்கையில் விளங்க பண்ணுங்கப்பா. கேட்குறீங்களா? அவருடைய அதிசயமான கிருபையை, அந்த கிருபை செய்கிற அந்த கிரியையை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஆமாங்க, அவரை நீங்கள் நம்பி இருக்கிறபடினால கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களோடு பேசுகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட்டுட்டே இருங்க. இன்னும் முழுசாக கர்த்தரை நம்புங்க. சோர்ந்து போகிற அந்த டைமில் கூட, ஏசப்பா நீங்கள் எனக்கு சொன்னீங்கல்ல, கண்டிப்பாக எனக்கு இதை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு அப்பா கிட்ட பேசிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவருடைய அதிசயமான கிருபையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அவர் தம்முடைய வலது கரத்தினால உங்களை தப்புவிப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் ஒரு நாள் உங்களை தேடுவாங்க. அவ இருக்கும்போது நல்லா இருந்ததே வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. நான் ஏசப்பாவை நம்பி இருக்கிறேன், ஏசப்பா என்னை விடுதலையாக்குவார். எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்களில் நின்று தம்முடைய வலது கரத்தினால் என்னை தப்புவித்து என்னை ரட்சிப்பார். அவருடைய அதிசயமான கிருபையை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லுங்க. நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ.